இன்னைக்கு அணைவு வேதியியல் இந்த டாபிக்ல 12வது கேள்வி, முக்கியமான கேள்விகள்ல 12வது கேள்வி பார்க்கலாம். முக்கியமான 5 மார்க் क्वेश्चन கேட்கலாம். NiCO4 நிக்கல் டெட்ராகார்பனேட், இது வந்து டயாகாந்தத்தன்மை. அதே மாதிரி NiCN4 2- இதுவும் டயாகாந்தத்தன்மை. இதை வந்து விவி கொள்கையின் அடிப்படையில் விளக்குங்க. ஸோ முக்கியமாக கேட்கலாம் 5 மார்க் கொஸ்டின், ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இந்த மாடலும் இருக்கும். சரியா? சரி, ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். என்னன்னாக்கா அணைவு, நல்ல கவனிக்கணும். அணைவு செய்யணுமா? அணைவு செய்யணும். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அணைவு செய்யணும். NiCO4 நிக்கல் டெட்ராகார்பனேட். இதில் முதல்ல என்ன பண்ணுறோம்? மைய உலோக அணு அல்லது அயனி. இந்த சேர்மத்தில் வந்து நிக்கல் வந்து அணுவாக இருக்கும். ஸோ மைய உலோக அணு மற்றும் அதன் எலக்ட்ரான் அமைப்பு ஃபஸ்ட்டு. சரியா? இப்போ இது என்ன சொன்னேன்? இந்த அணைவு சேர்மத்தில் நிக்கல் வந்து அணுவாக இருக்கும், Ni. இப்போ நிக்கலுடைய எலக்ட்ரான் அமைப்பு பார்த்தீங்கன்னா அணு எண் 28னா நமக்கு பி தொகுதியில் இடைநிலை தனிமம் டாபிக்கில் சொல்லியிருப்போம். 28 1s2 2s2 அப்புறம் 2p6 3s2 3p6 4s2 அப்புறம் தான் 3d8. இது வரைக்கும் 20 வரும், அப்புறம் 8. அப்போது என்னது எழுதும்போது 3d8 4s2 அப்படி எழுது. இந்த காலம் வந்து எல்லாத்துக்கும் காமன். சரி, இது மட்டும் ஆப்ஷனாக போகும். ரெண்டாவது நல்லா கவனிக்கணும். உலோக அணு. சரியா? உலோக அணு அல்லது அயனி. இந்த உலோக அணு என்ன போதும்? உலோக அணுவின் வெளிக்கூடு ஆர்பிட்டால்கள். நல்ல கவனிக்கணும். இப்போ 3D பார்த்தீங்கன்னா 5 ஆர்பிட்டால் இருக்கும். 3Dல எப்படி எலக்ட்ரான் இருக்கணும்? 1 2 3 4 5 6 7 8. 3Dல 8 எலக்ட்ரான். அப்புறம் 4s ஆர்பிட்டால 2 எலக்ட்ரான். 4pல 3 ஆர்பிட்டால் காலியாக இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் மூணாவது ஈனியின் தன்மை. இந்த இடத்துல ஈனி எதுனா CO, கார்பனைட். இந்த CO வந்து வலிமையான ஈனி. இது என்ன பண்ணுதுன்னா இந்த 4s எலக்ட்ரானை 3D எலக்ட்ரான்களுடன் இணையாக்குகிறது. இந்த 4s இந்த 2 எலக்ட்ரானை இதோட சேர்த்து இணையாக்கணும். ஸோ வலிமையான ஈனி. அதே தான் வலிமையான ஈனி. நெக்ஸ்ட் ஈனியின் முன்னிலையில் உலோக அணுவின் வெளிக்கூடு ஆர்பிட்டால். உலோக அணுவின் வெளிக்கூடு ஆர்பிட்டால்கள். ஈனி முன்னிலையில் என்ன சொன்ன? இந்த 4s எலக்ட்ரான் வலிமையான ஈனி இந்த 2 s எலக்ட்ரான்களை கொண்டு வந்து 3Dயோட சேர்த்து இணையாக்கணும். சரியா? ஈனி முன்னிலையில் வெளிக்கூடு ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஆர்பிட்டால் இருக்குல்ல. 2 4 6. இது 1 இதோட இணையாயிடும், இது இணையாயிடும். அப்போ 3Dல 10 எலக்ட்ரான் இருக்கும். 4s வந்து காலியாக இருக்கும், 4p வந்து உங்களுக்கு காலியாக. ரைட். இது ஈனி முன்னிலையில உலோக அணுவினுடைய வெளிக்கூடு ஆர்பிட்டால். நெக்ஸ்ட் இனக்கலப்பு. நல்லா கவனிக்கணும். இனக்கலப்பு அதாவது இங்க அணைவு எண் பாருங்க. எவ்வளவு அணைவு எண்? 4. சரியா? அப்போ இந்த 4 ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடும். காலியான 4 ஆர்பிட்டால், ஒரு S
மொத்தம் 3 பி இருக்குல்ல, அப்போ sp3 அப்படிங்கிற ஒரு எஸ்ஸும் 3 பி ஆர்பிட்டாலும் ஒன்னோட ஒன்று கலந்து 4 sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டாலே கொடுக்கும். இனக்கலப்பு எதுனா இனக்கலப்பு sp3 அப்படின்னு சொல்லணும். ரைட். அடுத்தது இந்த மைய உலோக அணுவினுடைய இனக்கலப்பு ஆர்பிட்டால். இப்போ சொல்லுங்க, மைய உலோக நல்ல கணிதம். இது சொல்லிட்டோம்னா இது அப்புறம் கூட நம்ம எழுதிக்கலாம். இது அடுத்த ஸ்டெப்லோட எழுதிக்கலாம். என்ன சொன்ன இனக்கலப்பு? இந்த காலியான 4 ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பு எடுக்கணும். சரியா? sp3 பேர். நெக்ஸ்ட், மைய உலோக அணுவினுடைய இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் சொல்லுங்க. 3D 10 எலக்ட்ரான் 2 4 6 8 10. இந்த ஒரு எஸ்ஸும் இந்த 3 பி ஆர்பிட்டாலும் ஒன்னோட ஒன்று கலந்து sp3 இனக்கலப்புக்கு உட்படுகிறது. ஒரு எஸ்ஸும் 3 பியும் உட்பட்டு நமக்கு 4 sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டாலை கொடுக்கும். சரியா? அப்போ sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள் பேர். 4 sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள். அதுக்கப்புறமா தான் இந்த ஈனியில் இருக்கிற என்ன இருக்கும்? தனித்த ஜோடி எலக்ட்ரான் இருக்கும். அது வந்து நிறம். சரியா? அப்போ ஈனி முன்னிலையில் சொல்லப்பா மைய உலோக அணுவின் இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள். ஓகே, சரியா? இப்படி சொல்லிடுவோமா? இனக்கலப்பு ஆர்பிட்டால்கள். நெக்ஸ்ட் 7வது பாயிண்ட். நல்ல வடிவம் பார்த்தீங்கன்னா, ஓகே, வடிவம் பார்த்தீங்கன்னா இந்த sp3 இனக்கலப்புனா வடிவம் வந்து நான்முகி வடிவமா இருக்கும். இந்த வடிவம் நான்முகி வடிவம். ஓகே, ரைட். அடுத்தது 8வது காந்த பண்பு. காந்த பண்பு பார்த்தீங்கன்னா இதுல தனித்த எலக்ட்ரானே கிடையாது. இல்லையா? தனித்த எலக்ட்ரான் எண்ணிக்கை 0. சரி, அதனால வந்து என்னது? டயா காந்தத்தன்மை. சரியா? டயா காந்தத்தன்மை. நெக்ஸ்ட் காந்த திருப்புத்திறன். தனித்த எலக்ட்ரான் எண்ணிக்கை 0 கொடுக்கும். தனித்த எலக்ட்ரானே கிடையாது, எல்லாமே ஜோடியாக. சரியா? அடுத்தது காந்த திருப்புத்திறன் ஃபார்முலா ரூட் ஆஃப் நல்ல கழிக்கணும். ஆல்ஃபா s = ரூட் ஆஃப் m × n+2 போத் மேக்னட்டான். இப்போ தனித்த எலக்ட்ரான் 0 தானே, அப்போ 0 × 0 + 2 0 தான். காந்த திருப்புத்திறனே இருக்காது. ஸோ இந்த 9 பாயிண்ட் எழுதணும். கூடுதல் திரும்பி சொல்லிடலாமா? மைய உலோக அணு எலக்ட்ரானுக்கு சொல்லுங்க. நிக்கல் தான் மைய உலோக அணு. எலக்ட்ரானுக்கு 3D போடஸ்டும். உலோக அணு அவனுடைய வெளிக்கூடு ஆர்பிட்டால் தான் 3Dயில் 8 எலக்ட்ரான் இருக்கணும். 4s 2 4p 3 காரணம். ஈனியின் தன்மை CO வலிமையான ஈனி முன்னிலையில் உலோக அணுவின் வெளிக்கூடு ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா இந்த 4s 3Dயோடு கொண்டு இணையாகும். இது ஈனி முன்னிலை. இனக்கலப்பு என்ன சொன்னேன்? இந்த 4 காலியான ஆர்பிட்டால் முதலில் பார்க்கணும். அனைவியின் 4, அப்போ 4 காலியான ஆர்பிட்டால் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நமக்கு இனக்கலப்பு எழுதப்படும். அப்போ என்ன இனக்கலப்புனா sp3. அப்புறம் மைய உலோக அயனியினுடைய இனக்கலப்பு ஆர்பிட்டால என்ன சொன்ன தான் ஒரு எஸ்ஸும் 3 பி சேர்ந்து sp3 இனக்கலப்பு ஆர்பிட்டால கொடுக்கும். 4 sp3 கொடுக்கும். அதுக்கப்புறமா தான் இந்த ஈனியினுடைய எலக்ட்ரான்கள்லாம் நிரம்பும். சரியா? வடிவம் சொல்லுங்க. இந்த வடிவம் இது நான்முகி வடிவம். sp3 இனக்கலப்பு இருந்தால் நான்முகி. காந்த பண்பு பார்த்தீங்கன்னா இதில் தனித்த எலக்ட்ரானே கிடையாது. அதனால காந்த திருப்பு வந்து டயாகாந்த தன்மை. காந்த திருப்பு திறன் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா s = ரூட் ஆஃப் n × n+2 போர் மேக்னெட் அப்போ 0. இந்த மாதிரி எழுதணும்.
ஸோ இந்த காலம் எல்லாத்துக்கும் காமன் தான். சரியா? ஸோ அப்போ அடுத்தது எல்லாமே இதே மாதிரி அடுத்து நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் இந்த சேர்ந்து எண்ணெய் CN4 டக்குன்னு எழுதுவாங்க. இதில் நிக்கல் வந்து அயனியா இருக்கும், மைய உலோக அயனி. இதில் நிக்கல் வந்து நிக்கல் அயனியாக இருக்கும். சரியா? அதை எலக்ட்ரான் என்ன சொல்லிட்டு நிக்கலுக்கு என்ன அமைப்பு சொன்ன 3D8 4s2 நிக்கலுக்கு 2+னா Sல இருந்து 2 எலக்ட்ரான் போயிடும். இப்போ 4s 0. உலோக அணுவின் வெளிக்கூடு ஆர்பிட்டால்கள் சொல்லுங்க. 3Dல 5 ஆர்பிட்டால் 8 எலக்ட்ரான் 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான் 3Dல. 4sல காலி, 4pல 3 ஆர்பிட்டால் காலியாக இருக்கும். ஈனியின் தன்மை இதில் Cn சயனைடு, சயனைடு இனி இது ஒரு சயனைடோடு கூட சொல்லுவாங்க. இது வந்து வலிமையான ஈனி. அதனால இந்த 3Dல இருக்கிற தனித்த எலக்ட்ரானை ஜோடியாகும், இணையாகும். தனித்த எலக்ட்ரானை இணையாகும். சரியா? வலிமையான ஈனி, வலிமையான ஈனி. அடுத்து கவனிங்க. ஈனி முன்னிலையில் உலோக அணுவின் வெளிக்கூடு ஆர்பிட்டால்கள் என்று சொன்ன இது 3Dல இருக்கிற எலக்ட்ரானை இணையாக்கும், தனித்த எலக்ட்ரான். அப்போ ஈனி முன்னிலையில் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் ஜோடி ஆகிடும். 2 4 6 இது ஜோடி ஆகிடுச்சு, 1 காலி ஆகிடும். இது ஈனி முன்னிலையில் 3D8 4s0 4p 0. நெக்ஸ்ட் இலக்கணப்பு. இங்கேயும் 4 அணைவு எண், அணைவு எண் 4. அணைவு எண் 4னா இனக்கலப்புன்னு சொன்னால் 4 காலியான ஆர்பிட்டால்கள் இனக்கலப்பில் ஈடுபடும். சரியா? அப்போ நல்ல கணிதம் 1 2 3 4. சரி, இந்த 4 ஆர்பிட்டால் இனக்கலப்பு ஈடுபடும். இப்போ ஒரு D ஒரு S 2p, அப்போ DsP2 அப்படிங்கிற இனக்கலப்பு. ஓகே. நெக்ஸ்ட் மைய உலோக அணுவின் இனக்கலப்பு ஆர்பிட்டால். இப்போ திருப்பி அப்படியே எழுதுங்க. இனக்கலப்பு ஆர்பிட்டால் காணிங்க. 3Dல 8 எலக்ட்ரான் சொன்னேன். சரியா? இதெல்லாம் இலக்கணம் விடுபடுனா இந்த இதே ஒரு 3Dயும் அப்புறம் ஒரு SRB 4sம் 4pல 2 1 2 3 4. சரியா? அதாவது இது வந்து இனக்கலப்புல ஈடுபடாது. 4p Z வந்து ஈடுபடாது. இந்த 3Dல ஒரு ஆர்பிட்டால் 4s1 4pல 2 ஆர்பிட்டால். சரியா? அப்போ இது DsP2 இனக்கலப்புல ஈடுபடும். அதுக்கப்புறமா தான் இந்த சைலண்ட் ஈனியில் இருக்கிற இந்த தனித்த ஜோடி எலக்ட்ரான் நிரம்பும். வடிவம் தெரியும். DsP2னா அது வந்து தலசதுரம் அல்லது சதுர தளம் எல்லாம் ஒன்றுதான். எப்படி சொன்னாலும் சதுர தளம் அல்லது தலசதுரம் அப்படின்னு சொல்லலாம். வரும் நல்ல கவனம். என்ன வடிவம்? தலசதுரம். தலசதுரம். அடுத்தது காந்த பண்பு. இதையும் பார்த்தீங்கன்னா தனித்த எலக்ட்ரான் இல்லை, தனித்த எலக்ட்ரான் இல்லை, எல்லாமே ஜோடியா இருக்கு. மைய உலோக அயனியில் இருக்கிற எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா தனித்த எலக்ட்ரான் இல்லை, தனித்த எலக்ட்ரான் இல்லை. சரியா? அப்போ என்னது பண்பு? இதுவும் டயா காந்த பண்பு, இதுவும் டயா காந்த பண்பு தான். காந்த திருப்புத்திறன் ஃபார்முலா சொல்லுவோம். தனித்த எலக்ட்ரான் இல்லை, அப்போ காந்த திருப்புத்திறன் √n × n+2 போர் மேக்னெட்டான் that's equal to 0. சரிங்களா? ஒரு கொஸ்டின்னா ஏதாவது ஒன்று மட்டும் கூட 13 கேள்வி பாருங்க. இது ரெண்டு தான் நம்ம புத்தகத்தில் புக்குக்குள்ளே இருக்குது. 13 கொஸ்டின் இதே மாடல். FeCN6 3 நல்லா கவனிக்கணும். இது வந்து பேரோகாந்தத்தன்மை. FeCN6 3 அதே COF6
3 டயாகாந்தத்தன்மை உடையது. இதை வந்து விபி கொள்கையின் அடிப்படையில் விளக்குக. ஓகே, இப்போ இந்த காலம் மாதிரியே இருக்கும். இதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இப்போ எந்த அணைவு சேர்மம் பாருங்க. FeCN6 3 இதுல மைய உலோக அயனி இங்க பார்த்தீங்கன்னா ஃபெரிக் அயனி. இந்த அணைவு அயனில Fe பார்த்தீங்கன்னா Fe3+ தான் இருக்கும். எப்படி இருக்கும்? 3+. சரி, எப்படி சார்? ஒன்றும் இல்லை, இது எக்ஸ்னு வச்சுக்கோ. சைனைடுக்கு வந்து மைனஸ் மின்சுமை, எதிர் மின்சுமை 6 ஈக்குவல் டு -3 போட்டிங்கன்னா எக்ஸ்க்கு என்ன ஒரு 3 வரும் இல்லையா? அப்போது இது வந்து மைய உலோக அயனி. இது Fe3+. எலக்ட்ரான் அமைப்பு கவனிக்கணும். இரும்புக்கு அணு எண் 26. 26னா 3d6 4s2 வரும். 28 நிக்கலுக்கு எப்படி வரும்? 3d8 4s2. 26னா எப்படி வரும்? 3d6 4s2. ஆனால் 3+னா 3 எலக்ட்ரான் போடும். ஃபர்ஸ்ட் எஸ்லேருந்து 2 போயிடும், டிலேருந்து 1 போயிடும். இதுதான். ஓகே, அடுத்தது ராணிங்க மற்றால ஈஸினா உலோக அணுவினுடைய வெளிக்கூடு ஆர்பிட்டால்கள் சொல்லுங்க. 3Dல 5 ஆர்பிட்டால். இல்லை 1 2 3 4 5 தனித்தனியாக தான் இருக்கணும் ஹூண்டி விதி பிரகாரம். அப்புறம் 3Dல 5 எலக்ட்ரான். 4s ஆர்பிட்டால் காலியாக இருக்கும். 4pயும் காலியாக. 4pல 3 ஆர்பிட்டாலும் காலி. நெக்ஸ்ட் ஈனியின் தன்மை இதை சொல்லலாம். Cn வந்து வலிமையான ஈனி. அப்ப என்ன பண்ணுவோம்? 3D ஆர்பிட்டாலில் உள்ள இந்த 3D ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானை என்ன பண்ணுது? இணையாக்குவோம். சரியா? அப்போ ஈனி முன்னிலையில் உலோக அணுவினுடைய வெளிக்கூடு ஆர்பிட்டால் இப்போ இணையாக்கணுமா? இப்போ என்ன சொல்லணும்? இப்போ இது ஒன்று இணையாயிடும். அதே மாதிரி இது 2 இணையாயிடுச்சா? சரி, இது கூட வச்சுக்கோ. இது வந்து இதோட இணையாயிடுச்சு, இது இதோட இணையாயிடும். ஒரு தனித்த எலக்ட்ரான் இருக்கும். இப்போ 2 ஜோடி ஆகிடும், ஒரு தனித்த எலக்ட்ரான். ஈனி முன்னிலையில் 3d5. சரியா? அடுத்தது 4s0 4pல 3 காலியா. நெக்ஸ்ட் இலக்கலப்பு பாருங்க. அணைவு எண் என்ன? 6. அணைவு எண் 6. சரியா? 6 காலியான ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடும். எது? இந்த 1 2 3 4 5 6. ஓகே, அப்போ இந்த D2 S1 P1 இதுதான் இனக்கலப்பு. D2 sp3. ஓகே, புரியுதா உங்களுக்கு? அதாவது இது பார்த்தீங்கன்னா இது வந்து உள் ஆர்பிட்டால் அணைவுன்னு சொல்லணும். ஏன்னா இந்த 3Dயில் இருக்கிற இந்த டி ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டாக்கா உள் ஆர்பிட்டால் அணைவுன்னு சொல்லணும். சரியா? 3Dயில் இன்வால்வ். இதே 4D ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபட்டாக்கா வெளி ஆர்பிட்டால் அணைவுன்னு பேர். மைய உலோக அணுவின் இனக்கலப்பு ஆர்பிட்டால் இது அப்படியே எழுது. மைய உலோக அயனி. அயனி தானே? மைய உலோக அயனியின் இங்கே எல்லாமே அயனின்னு போடுங்க. உலோக அயனி அதாவது அணுவாக அணு போடுங்க, அயனியாக அயனி. சரியா? ஓகே, இங்கே கூட என்ன பண்ணலாம்? உலோக அயனின்னு போடுங்க. ஓகே, இப்போ மைய உலோக அயனியின் எலக்ட்ரான் இனக்கலப்பு ஆர்பிட்டால் சொல்லுங்கப்போ என்னன்னா, இப்போ இந்த 2 ஆர்பிட்டால் இனக்கலப்பு ஈடுபடுது. இது 2 1 3 4 5 6. ஸோ 6 ஆர்பிட்டால் இனக்கலப்பில் ஈடுபடுது. ஸோ அப்போ சொல்லுங்க D2 sp3. சரியா? இதான் இனக்கலப்பு. இந்த இனக்கலப்புக்கு அப்புறம் தான் சைனைடில் இருக்கிற தனித்த ஜோடி எலக்ட்ரான் இதில் நிறம். நெக்ஸ்ட் வடிவம் தெரிஞ்சுங்க. இந்த D2 sp3 இந்த இனக்கலப்பு இருந்தால் வடிவம் வந்து எண்முகி. நெக்ஸ்ட் காந்த பண்பு நல்லா காணிக்கணும். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனித்த
எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, ஒரு தனித்த எலக்ட்ரான் இருக்கிறது இல்லையா, அதனால என்ன சொல்லலாம், காந்த பேரா காந்த தன்மை, காந்த திருப்பு திறனுக்கு ஒரு எக்ஸாம். ஓகே, கரெக்ட். அப்போ காந்த பண்பு சொல்லுங்க, ஒரு தனித்த எலக்ட்ரான் பேரா காந்த தன்மை. சரியா, தனித்த எலக்ட்ரான். அடுத்தது காந்த திருப்பு திறன் என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் n into n plus 2 Bohr magnet of 1 into 1 plus 2 that's equal to root 3 1.732 Bohr magnet. So ரொம்ப ஈஸி. இதோட அதிகமாக கேட்கலாம். இதனுடைய வடிவம், இதனுடைய தன்மை, காந்த தன்மை கேட்கலாம், பேரா காந்த தன்மை. அதே மாதிரி அடுத்து காணும். அதே மாதிரி COF6 3- இது என்னது, டயாகாந்த தன்மை உடையது விளக்கணும். இதுல மைய உலோக அயனி பார்த்தீங்கன்னா கோபால்ட் 3+. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது X -6 ஃப்ளூயிடுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் -6 ஈக்குவல் டு -3 போட்டுனா கோபால்ட்டுக்கு +3 வரும். இதான் மைய உலோக அயனி. கோபால்ட்டுடைய அணி 27. இப்போ 27 என்ன வரும், 3d7 4s2 இதுதான் கோபால்ட்டுக்கு. 27 3d7 4s2 3 + s இது 2 போயிடும், இதுல 1 போயிடும். நெக்ஸ்ட் உலோக அயனியினுடைய வெளிக்கூடு ஆர்பிட்டால் சொல்லுங்க. உலோக அயனி வெளிக்கூடு ஆர்பிட்டால் 3d 6 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் 4s 0 4p 3 காலியாக. நெக்ஸ்ட் ஈனியின் தன்மை இந்த F இருக்கு இல்லையா, F மைனஸ் ஃப்ளூரின், F ஃப்ளூரிடோ ஈனின்னு சொல்லுவோம். இது வந்து வலிமை குறைந்த ஈனி, வலிமை குறைந்த ஈனி. அப்போ நல்லா கவனிக்கணும், வலிமை குறைந்த ஈனா சரியா, இது என்ன பண்றது இல்ல, என்ன பண்ணாது, இந்த எலக்ட்ரானை இணையாக்காது. வலிமை குறைந்த ஈனி இது என்ன பண்றது இல்ல, டி ஆர்பிட்டாலில் உள்ள எலக்ட்ரானை இணையாக்குவதில்லை. டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரானை இணையாக்குவதில்லை. ஓகே, அப்போ ஈனி முன்னிலையில் உலோக அயனியின் வெளிக்கூடு ஆர்பிட்டால். இது வந்து வலிமை குறைந்த ஈனி, என்ன பண்றது இல்ல, டி ஆர்பிட்டால் எலக்ட்ரானை இணையாக்காது. அப்போ இது அப்படியே இருக்கும், 6 எலக்ட்ரான் இப்படி தான் இருக்கும் சரியா. அப்போ 3d 6 4s எப்படி இருக்கும் 0 4p 0. நெக்ஸ்ட் கவனம், இனக்கலப்பு. சரி, இப்போ क्वेश्चन தப்பா நினைக்கிறேன். இந்த COF6 3- இதுவும் பேரா காந்தம், இதுவும் பேரா காந்தம். நல்லா இருக்கு. இப்போ இனக்கலப்பு பாருங்க, இதுல அணைவியன் எவ்வளவு 6, அணைவியன் 6. அப்போ 6 ஆர்பிட்டா இனக்கலப்பு ஈடுபடணும், காலியான ஆர்பிட்டா. இப்போ 1 2 3 4 தான். அப்புறம் 4d இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு 2 ஆர்பிட்டால் இனக்கலப்பு ஈடுபடும் சரியா. அப்போ இங்க போட்டுக்கலாமா, 4d 5 போடுங்க, 1 2 3 5 காலியா சரியா. 4d ரிம்பால் ஆகும் இனக்கலப்பு 5 போடுங்க. அப்போ மைய உலோக அயனியின் இனக்கலப்பு ஆர்பிட்டால் பாருங்க. இப்போ இது அப்படியே தான் போடணும், 3d 6. இப்போ இதெல்லாம் இனக்கலப்பு ஒரு s சரியா. சரி சொல்ல மாட்டோம் பார்த்தீங்களா, அணைவியன் சொன்னேன் 6 சரியா. எப்படி 6 ஃப்ளூரின் 6 அணைவியன் 6. அப்போ 6 காலியான ஆர்பிட்டால் இனக்கலப்பு ஈடுபடும், ஒரு s 3p 2d. அப்போ s p3d2 இதான் இனக்கலப்பு சரியா. இப்போ மைய உலோக அயனியின் இனக்கலப்பு ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு s 3p அப்புறம் 2d. அப்போ s சொல்லுங்க p3d2
இந்த இனக்கலப்பு நிகழும். சரியா? இந்த மற்ற 3 ஆர்பிட்டால் டி வந்து அது இனக்கலப்பு விடுபடாது. சரியா? அதுக்கப்புறமா என்ன ஆகும்? ஃப்ளூரின்ல இருக்கிற தனித்த ஜோடி எலக்ட்ரான் நிரம்பும். நெக்ஸ்ட் வடிவம் பாருங்க, sp3d2. இந்த இனக்கலப்பு நிகழ்ந்தாலும் வடிவம் வந்து எண்முதி தான். d2sp3 இருந்தாலும் sp3d2 இருந்தாலும் எண்முதி தான். காந்தப்பம் பார்த்தீங்கன்னா இதுல 4 தனித்த எலக்ட்ரான், 4 தனித்த எலக்ட்ரான். என்ன தன்மை? பேரா காந்தத்தன்மை. பேரா காந்தத்தன்மை அது மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் காந்த திருப்பு திறன் சொல்லுங்க. என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் n into n plus 2 போர் மேக்னெட்டான், that is 4 into 4 plus 2 4 தானே தனித்த எலக்ட்ரான் 4 இருக்குது. 4 into 4 plus 2 6 4 24 ரூட் ஆஃப் 24 போர் மேக்னெட்டான். ஒரு ஆன்சர் பார்த்துலாம். ஒரு நிமிஷம் நல்ல கவனம். Right, root of 24, that's equal to 4.899 both. So, முக்கியமாக இந்த 2 கொஸ்டின் எடுத்துக்கிறேன். இது வேணால் கேட்கலாம். இந்த மாடல் எது கேட்டாலும் இது மாதிரியே தான் எழுதணும். எந்த விஷயமாக கேட்டாலும் சரியா, அனைத்து விஷயமாக கேட்டாலும். ஆனால் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, என்ன தெரியணும்? இந்த மைய உலோக அயனியினுடைய எலக்ட்ரான் அமைப்பு தெரியணும். அதே மாதிரி இந்த ஈனி வந்து வலிமை குறைந்ததா அல்லது வலிமை மிக்கதா தெரிஞ்சுக்கா நீங்கள் ஈஸியாக எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம். டீச்சர் நெக்ஸ்ட் பார்க்கலாம். 14ஆம் கேள்வி, இந்த இணைதிறன் பிணைப்பு கொள்கையினுடைய குறைபாடுகள் யாவை? இந்த இணைதிறன் பிணைப்பு கொள்கையினுடைய குறைபாடுகள் கூட முக்கியம். வரம்புகள் 17வது இது சொல்ல 14 விபி கொள்கையின் வரம்புகள் யாவை? வரம்புகள் யாவை? நல்லது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த கொள்கை வந்து அணைவு சேர்மங்களின் நிறங்களை விளக்கவில்லை. ஏன் வந்து அணைவு சேர்மம் நிறமாக இருக்குது. சில அணைவு சேர்மம் ஒவ்வொரு அணைவு சேர்மம் ஒவ்வொரு நிறத்தை பெற்றது. அது ஏன்னு சொல்லுறது. 2வது பாயிண்ட், சுழற்சியால் ஏற்படும் காந்த திருப்பு திறனை மட்டுமே கருத்தில் கொண்டது. சுழற்சியினால் ஏற்படுகின்ற காந்த திருப்பு திறனை மட்டும்தான் கருத்தில் கொண்டது. ஆனால் காந்த திருப்பு திறனின் பிற கூறுகளை இது வந்து கருத்தில் கொள்ளவில்லை. காந்த திருப்பு திறனினுடைய பிற கூறுகளை கருத்தில் கொள்ளல. ஒன்லி சுழற்சியினால் ஏற்படும் காந்த திருப்பு திறனை மட்டும்தான் கருத்தில் கொண்டது. நெக்ஸ்ட் 3வது, ஏன் இது வந்து கொள்கை விளக்கல. என்ன எதை விளக்குன்னா, ஏன் ஒரே உலகத்தின் அணைவு சேர்மங்கள், ஒரே உலோகத்தினுடைய அணைவு சேர்மங்கள் சில பார்த்தீங்கன்னா உள் ஆர்பிட்டால் அணைவாக இருக்குது, சில வந்து வெளி ஆர்பிட்டால் அணைவாக இருக்குது அப்படிங்கிறது விளக்குது. எதெல்லாம் விளக்க சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் அணைவு சேர்மத்தினுடைய நிறத்தை விளக்கலை, சுழற்சியால் ஏற்படும் காந்த திருப்பு திறனை மட்டும்தான் கருத்தில் கொண்டது சொல்லுங்க. அதே காந்த திருப்பு திறனுடைய மற்ற உட்கூறுகளை கருத்தில் கொள்ளவில்லை. நெக்ஸ்ட் காந்த திருப்பு திறன் மற்ற கூறுகளை. ஓகே, நெக்ஸ்ட் 3வது பாயிண்ட், ஏன் ஒரே உலோகத்தின் அணைவு சேர்மங்கள் சில வந்து உள் ஆர்பிட்டால் அணைவாகும், சில வெளி ஆர்பிட்டால் அணைவாகவும் இருக்கிறது என்பதையும் இது வந்து விளக்கவில்லை. ஓகே, தேங்க்யூ.